கேட்ட வார்த்தைக்காக நான் தேவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். இந்த நாளிலே நம்ம பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இடைப்பட்டதை நீங்கள் எத்தனை பேர் உணர்ந்தீங்கன்னு தெரியலை. நான் உணர்வடைந்தேன். நான் இப்படி தான் யோசித்தேன் உட்காந்துட்டு இருக்கும்பொழுது, ஒருவேளை நமக்கு இப்படிப்பட்ட தூக்கு நூல் இல்லைன்னா நம்மளோட நிலைமையெல்லாம் என்னவாகும் அப்படின்னு சொல்லி யோசித்துட்டு இருந்தேன். ஒரு கட்டிடம் கட்டுவதற்கு மெயினாக மேசன் யூஸ் பண்ணுற ஒரு டூல், ஒரு சின்ன டூல் தான். ஆனால் அதுக்கு எவ்வளோ ஒரு வேல்யூ இருக்குது அப்படிங்கிறது அந்த பில்டிங் கட்டி முடித்த பிறகு தான் தெரியும். அது தூக்கு நூலை சரியாக பிடிச்சிருக்காரா, பிடிக்கலையா, அதனோட அவுட்கம் என்ன அப்படிங்கிறத அந்த கட்டடம் கட்டி முடித்த பிறகு தான் தெரியும். ஆகையினால் நான் அப்படி தான் யோசித்தேன். என்ன யோசித்தேன்னா, ஆண்டவரே, நீர் கொடுத்துருக்கிற சபைக்காக, நீர் கொடுத்துக்கிற வார்த்தைக்காக, நீர் கொடுக்குற எச்சரிப்புக்காக உமக்கு நன்றி அப்படி தான் நான் சொன்னேன். நம்ம ஒவ்வொருவரும் அப்படி தான் சொல்லணும். ஏன் தெரியுமா? இல்லாட்டினா நம்ம எப்படி போயிடுவோம்? இந்த நாளில் கேட்டோம், கோராகின் புத்திரனுடைய அந்த சங்கீதத்தில் நம்ம கேட்டோம், அடைக்கலான் குருவிக்கும் தகைவலான் குருவிக்கும் தன்னுடைய குஞ்சுகளை வைப்பதற்கு ஒரு பீடம் கிடைத்தது. பீடம் என்ன? பலிபீடம். பலிபீடத்தில் என்ன பண்ணுவாங்க? ஆஃபரிங். பலிபீடத்தில் சந்து சந்தாக வெட்டி என்ன பண்ணுவாங்க? ஆஃபரிங் கொடுப்பாங்க. ஆனால் அந்த கோராகினுடைய அந்த பிள்ளைங்க பார்த்திங்கன்னா, கோராகுடைய சம்பவம் நமக்கு தெரியும். தேவனுடைய சபைக்கும் தேவனுடைய மனுஷனுக்கும் எதிராய் முரட்டாட்டம் பண்ணினவர்கள், எதிர்த்து நின்றவர்கள். தேவன் உங்கள் கூட மட்டுமா பேச முடியுமா? என் கூடயும் பேச முடியும். எதிர்த்து நின்றவர்கள் என்ன பண்ணாங்க? கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பூமி வாயை பிளந்து அவர்கள் எல்லாரும் அழித்து போட்டது. அவர்களுக்கு பின்னாடி உள்ள அந்த பிள்ளைங்க தான் யார் சொல்கிறது? இந்த பீடங்கடல்கிட்ட எங்களுக்கு என்ன இருக்குது? ஒரு பாதுகாப்பு இருக்குது. அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் எவ்வளவுக்கு நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவங்களாக நாம் இருக்கணும். நாம் கேட்குற எச்சரிப்பின் வார்த்தைக்கு எவ்வளோ நன்றி உள்ளவங்களாக. இல்லாட்டினா நான் ஒன்றும் இல்லாமல் போயிருப்பேனே, நான் தரங்கட்டு போயிருப்பேனே. வேண்டாம். அந்த நாள் வார்த்தையை நான் அப்படி தான் நான் எனக்குன்னு எடுத்துக்கிட்டேன். ஆண்டவரே, சபையிலே பேசப்படுகிற எச்சரிப்பின் வார்த்தைக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன். நம்ம ஒவ்வொருவருக்கும் அதுதான் வேத வசனமானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். நம்ம ஒவ்வொருவருக்கும் எச்சரிப்பு அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தூக்கு நூலுக்காக நம்ம என்ன பண்ணணும்? நன்றி சொல்லணும். ஒரு நாளும் அது அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது? நாம் வஞ்சிக்கப்பட்டு போய்விடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவானவர் கடைசியில் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? யோவான் 16வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனையாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் அவருடைய வேலை என்ன பாருங்கள். நம்ம கேட்டோம், பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு இப்போ உள்ள இது என்னது? தூக்கு நூல். அவர் நமக்கு என்ன கொடுப்பாராம்? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார்.
அப்போ இந்த தூக்கு நூலோட வேலை என்ன? தேவன் நமக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியானோட வேலை என்ன? இந்த இடத்துல பேசுனிய நீ உன்னுடைய ஆவியில் இருந்த கசப்பை வெறுப்பை பார்க்கல. ஹோலி ஸ்பிரிட் சொல்வார், நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் அநேக முறை உணர்ந்திருக்கிறேன். ஒரு முறை ஒரு பொது காரியத்தில் இருக்கும் பொழுது நான் ஒருத்தர்கிட்ட நான் பேசினேன். என்ன சொன்னேன்னா, நான் யாருக்கும் தெரியாது, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் கூப்பிடும் பொழுது வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு பின்னாடி அந்த இதெல்லாம் முடிஞ்சு நான் வந்த பிறகு ஆவியானவர் பேசினார், நீ நல்ல ஆவியில் தான் அதை பேசினியா அப்படின்னு. வெட்ட வெளிச்சமாக எனக்கு தெரிஞ்சுது. நான் பக்கா பரிசேயனை போல நான் பேசினேன், எரிச்சலை நான் பேசினேன், கோபத்தில் பேசினேன் அப்படிங்கிற தேவன் உணர்த்தினார். என்ன செய்யறது? நான் கூப்பிட்டு அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவானேன். நான் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இந்த தூக்கு நூலுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லணும். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்காரு? எனக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்காரு? பாவத்தை குறித்தும். பாவம் எந்த ரூபத்திலையும் வரலாம், யாருக்குமே தெரியாது. நான் இன்றைக்கி பேசுனது யாருக்குமே தெரியலையே, அவரை நான் சொன்னது யாருக்குமே தெரியாது அந்த கூட்டத்தில். பட் ஐ கேன் சென்ஸ் இன் மை ஸ்பிரிட், என்னோட இதில் தெரியும் நான் எவ்வளவு கசப்போடு நான் பேசினேன் அப்படிங்கிறத பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தினார். அதை கேட்டு கூப்பிட்டு ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்டேன். ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், நம்ம கொடுக்கப்பட்டுக்கிற அந்த தூக்கு நூலுக்காக என்ன சொல்லணும்? நன்றி சொல்லணும். இல்லாட்டினா நான் என்னவா இருப்பேன்? எல்லாரையும் போல் நான் போயிடுவேன். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற காரியத்தை நமக்கு அப்படியே நம்ம கீழ்ப்படியும். சொல்கிறாரு, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அது ஏன் சொல்கிறார் தெரியுமா? பின்னாடி அந்த வசனத்தை அதில் சொல்லியிருக்குது, விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும். இன்றைக்கி நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம்? இவ்வளவு தானே, இப்போ கோபத்தில் நம்ம பேசிட்டோம், மனசில் ஒரு கசப்புணர்ச்சி இருந்துச்சு, ஒய்ஃபுக்கிட்டே வச்சுங்களேன். நான் நிறைய தடவை மன்னிப்பு கேட்டிருக்கேன் மற்றவங்கள்ட்டையும். ஏன் தெரியுமா? என்னுடைய ஆவி அதுக்கு என்ன பண்ணல, இடம் கொடுக்கல. அது ஒரு சின்ன விஷயம் தான். நம்ம கேட்டோம், இன்றைக்கி அருமையான வார்த்தையை நம்ம கேட்டோம். ஒரு சின்ன காம்ப்ரமைஸ், பரவாயில்ல, இந்த கூட்டத்தில் யாருக்குமே தெரியலைங்க, இதை போய் கேட்டு நம்ம எதுக்கு நம்மளே வாயை குத்தி புண்ணாக்கி எல்லாத்தையும் பிரச்சனை பண்ணணும்? எதுக்கு கம்பு குச்சி எடுத்து குத்தி டிச்சு சுமலில் வெளியே வைக்கணும்? வேண்டாம். அருமையான சகோதரன் சகோதரியே, பரிசுத்த ஆவியானவர் நம்மளை எதுக்கு தெரியுமா நமக்கு வந்து கொடுத்துருக்குது? நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் பாவத்தை குறித்து அவர் என்ன பண்ணுவார்? கண்டித்து உணர்த்துவார். இந்த நாளில் கேட்ட வார்த்தைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிற காரியத்துக்காக நன்றி சொல்கிறேன். தேவன் நம்மளை எதுக்கு தெரியுமா பண்ணுறாரு? நம்ம எபேசியரில் வாசிக்கிறோம்ல, கரைதரையற்ற சபையாய தன்னை நிறுத்தி கொள்வதற்காக தான் அவர் என்ன பண்ணாராம்? தன்னை ஒப்பு கொடுத்தாராம். நம்ம ஒவ்வொருவரும் இந்த சபையில் நம்ம பரிசுத்தமுள்ளவர்களாய், பரிசுத்தமுள்ள குடும்பமாய், பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய், பரிசுத்தமுள்ள சகோதரர்களாய் நாம் தேவன் தனக்கு முன்பாக வைத்து கொள்வதற்காக தான் சபையை நம்ம கொடுத்துருக்காரு. அந்த சரீரமாகிய சபை, அப்படிப்பட்ட சபையை தான் தனக்கு முன்பாக அவர் நிறுத்தி கொள்ள விரும்புகிறார். உணர்வடைவோம். கேட்ட வார்த்தைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் இது
ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மாரி இல்லை, ஒரு ப்ராக்டிக்கலாக அப்படி இப்படி இதை செஞ்சு இதை எடுத்து இந்த பக்கம் வச்சு இதை எடுத்து இந்த பக்கம் வச்சு அப்படி கிடையாது. ஆவியானவர் உங்களுடைய இருதயத்தில் பேசுவார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் ஆவியானவர் பேசலைன்னா என்ன இல்லைன்னு அர்த்தம்? அங்கே ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். சும்மா நம்ம வந்துட்டு போகிறவங்க மாரி தான் இருப்போம். வஞ்சிக்கப்பட வேண்டாம். தேவன் நம்ம கொடுத்துருக்கிற சபைக்காக, தேவன் கொடுக்குற எச்சரிப்பின் வார்த்தைக்காக, தேவன் நம்மளை உணர்த்தும் பொழுது, கண்டித்து உணர்த்தும் பொழுது மனம் திரும்புவதற்கு நாம் ஏதுவாய் காணப்படுவோம். நான் அப்படி தான் என்னை ஒப்புக்கொடுக்குறேன். ஆண்டவரே, எனக்கு நீங்கள் உணர்த்துறீங்க, எனக்கு தூக்கு நூலை எனக்கு காமிச்சு எனக்கு வழியை காமிக்கிறீங்க, உமக்கு நன்றி ஆண்டவர். ஒரு நாள் எவ்வளோ நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ முறை நம்ம செஞ்ச தவறுகளையும் நம்முடைய அக்கிரமங்களையும் எனக்கு ஒரு தடவை ஒரு ஞாபகத்துக்கு வருது. நான் தேவனை அறியாத நாட்களில் நான் ஒரு அதாவது நான் போனேன் ஒரு இடத்துல ஒரு ஆண்டி வேயில் தேவனை அறியாத நாட்களில் நடந்த சம்பவம். போகும்பொழுது எனக்கு முன்னாடி ஒரு பணம் மணி கீழே கிடந்துச்சு. யாரோ போட்டு போயிட்டாங்க. அதனால் நான் ரொம்ப ஒரு ஏழ்மையான நிலைமையில் தான் இருந்தேன். நான் பார்க்கும்பொழுது யாருமே இல்லை. யாரும் அதுக்கு பார்த்துட்டு நான் எடுத்துக்கிட்டு நான் போயிட்டேன். அந்த நாளில் அந்த பணம் என்னை பொறுத்தவரையில் ஒரு நல்ல வேல்யூவான பணம் தான். ஐ திங்க் மேபி 5,000 to 6,000 7,000 அந்த மாரி நினைக்கிறேன். காலங்கள் கடந்து போயிடுச்சு. தேவனை ஏற்றுக்கொண்டேன். இயேசு கிறிஸ்துவானவர் ரட்சகராக என்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய பாவங்களை எல்லாம் தேவனுக்கு அறிக்கையிட்டு தேவனிடத்திலிருந்து மன்னிப்பு பெற்றேன். ஒரு நாள் பேசினார் என்கிட்ட, தம்பி, நீ தேவனை அறியாத நாட்களில் அந்த பணம் உனக்கு உரியது இல்லை, அது யாருக்கும் உரியதில்லை. இப்போன்னா நான் அதை எடுக்கிறதில்ல. ஏன்னா இப்போ நம்ம யாருமே எடுக்க மாட்டோம். அப்படின்னு சொன்ன உடனே, ஆண்டவரே நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, தூக்கு நூல் வேலை செய்யுது, என்ன செய்யணும் ஆண்டவரே. அப்போது ஒன்றுமே தெரியலை, யார்கிட்ட போய் கேட்குறது. இப்போனாலும் நம்ம சர்ச்சில் எல்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, நம்ம போய் கேட்கலாம், பிரதர் இப்படி பிரதர் என்ன செய்யணும், வேறு யார்ட்டையும் கூப்பிட்டு கேட்கலாம். அப்போல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ தான் ஜஸ்ட்டு ஆரம்ப நாட்கள். ஆனால் ஒன்று படிக்கும்பொழுது பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அந்த மாதிரி செய்தியும் கேட்டேன். நீ வாங்கிட்ட, என்ன கணக்கில் நீ கொடுப்ப, எடுத்துட்ட, கணக்கு போட்டு 5ல் ஒரு பகுதி சேர்த்து கொடுத்துரு. யார்கிட்ட கொடுக்குறது? யாருமே இல்லை. ஆண்டவரே, என்னுடைய இருதயம் எனக்கு இது ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. யாருக்கும் தெரியல, தயவுசெய்து யாருக்குமே தெரியாத சம்பவம், எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் தேவன்கிட்ட சொல்லும் பொழுது எனக்கு இப்படி ஒரு வழிநடத்தலை பண்ணார். ஓகே, நான் அதற்கான பணத்தை சேகரித்து அந்த 5ல் ஒரு பகுதியை பணத்தை சேர்த்து எங்கே போடுறது, ஆண்டவரே பூமி அது நிறைவும் கர்த்தருடையதுன்ட்டு ஆஃபரிங் பாக்ஸில் போட்டு. நான் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இந்த தூற்று நூலுக்காக நான் எவ்வளோ நன்றி உள்ளவனாக இருக்கேன். தேவன் கொடுத்த உணர்வுக்காக, ஆவியானவர் உணர்த்துகிற உணர்வுக்காக நான் நன்றி உள்ளவனாக இருக்கேன். ஒரு வேளை நான் அப்படி பண்ணலைன்னு வச்சுங்களேன், என்னுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? வாதிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா? வாதிச்சுக்கிட்டே இருக்கும். தூற்று நூலுக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவருக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். உணர்த்தப்படக்கூடாது. இப்போவும் சரிதான், நான் தேறிட்டேன் அப்படின்னு சொல்லலை. இப்போவும் நான் அநேக நேரத்தில் நான் கீழே விழுந்து போகிறேன். நான் ஆவியானவர் உணர்த்துவார். உணர்த்தும் பொழுது உங்கள் ஒய்ஃபுக்கிட்ட இப்படி தான் இந்த ஆவியில் தான் பேசுனியா, பிள்ளைங்கிட்ட இந்த ஆவியாக இந்த ஆவியில் தான் பேசுனியா,
அந்த பேசும்போது இந்த கோபம் கலந்த எரிச்சல் கலந்த ஆவி வந்ததை அது ஃபைண்ட் அவுட் பண்ணிங்களா? நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி இவன் என் பிள்ளைங்கள்ட்ட கூட நான் மன்னிப்பு கேட்டிருக்கேன். ஏன் நான் சொல்கிறேன்னா, தூற்று நூல் அந்த தூக்கு நூல் என்ன ஆகுது நமக்கு? இட் இஸ் ஹெல்பிங் மீ. தேவனுக்கிட்ட நெருங்கி வர்றதுக்கு அது உதவி செய்யுது. நானும் நீங்களும் அதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கோம். தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கேட்டோம் இல்லையா? பரிசுத்த ஆவியானவருக்காக பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாதவர்கள் தயவுசெய்து நம்ம அதுக்காக வாஞ்சிப்போம். தனியாக இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே. ஆண்டவர் உணர்த்துவார், ஆண்டவர் பேசுவார், அபிஷேகிப்பார். நம்முடைய வாழ்க்கை, நம்ம அழைக்கப்பட்ட அழைப்புக்கு கடைசியாக நம்ம நான் ஜபிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசித்துட்டு நான் ஜபிக்கலாம். எபிரேயர் 12வது அதிகாரம் எனக்கு மிகவும் அருமையான ஒரு வார்த்தை. நான் அடிக்கடி என்னை நானே இந்த வார்த்தையை நான் வாசிப்பது உண்டு. எபிரேயர் 12வது அதிகாரம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற யாரை நோக்கி பார்க்கணும்? இயேசுவை நோக்கி பார்ப்போம். அந்த தூக்கு நூலை நோக்கி பார்ப்போம். அந்த பரிசுத்த ஆவியானவர் நோக்கி பார்ப்போம். அவர் நம்மளை உணர்த்துறாரு இல்லை? உணர்வடைங்க. கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறோம். நம்ம எப்படி போய் அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டால் அவங்க தப்பாக சொல்லிட மாட்டாங்களா நம்மளை? தூக்கு நூலுக்காக, பரிசுத்த ஆவியானோட உணர்த்துகளுக்காக நன்றி உள்ளவனாக நான் இருக்கிறேன். அருமையான சகோதர சகோதரிகளே, தேவன் பக்கமாய் நாம் திரும்புவோம். தேவன் நமக்கு எச்சரித்து சொன்ன வார்த்தைகளுக்காக தேவனுக்கு நன்றி உள்ளவங்களாக இருப்போம். தேவன் உணர்த்தின காரியங்களுக்காக நன்றி உள்ளவங்களாக இருப்போம். சபைக்காக நன்றி உள்ளவங்களாக இருப்போம். சபையிலே பேசப்படுகிற வார்த்தைக்காக, பரிசுத்த ஆவியானவர் இடைபடுகிற காரியத்துக்காக நன்றி உள்ளவங்களாக இருப்போம். மனம் திரும்பி தேவன் பக்கமாக போவோம். ஏவப்பட்டவர்கள் ஜெபிக்கலாம்.